ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். முதல்ல துலாம் ராசி என்பவருடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நேர்மையும் நீதியும் தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசி என்பவர்கள். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்களாக இருப்பாங்க. சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பண்புகள் இருப்பதை உங்களால் காண முடியும். அதில் என்னென்ன பண்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி அப்படிங்கிறது காற்றை குடிக்கக்கூடிய ராசியாக சொல்லப்படுது. இவங்க எல்லோருக்கிட்டையும் காற்றை போலவே கலந்து இனிமையாக பழக்கக்கூடிய நபர்களாக மோஸ்ட்லி இருப்பாங்க. தோற்றத்தில் அழகாக இருப்பாங்க. நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகர தன்மை எப்பொழுதுமே இவங்கக்கிட்ட இருக்கும். எதிர்பாலின ஈர்ப்பு இவர்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிறருடைய இன்ப துன்பங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ போனோம், சாப்பிட்டோம், மொய் செய்தோம், வந்தோம் அப்படின்லாம் இருப்பதில்லை. அந்த நிகழ்ச்சிகளில் இவர்களுடைய பங்கு நினைவு கூற வைக்கக்கூடிய வகையில் இருக்கும்படி ஏதோ ஒரு உதவிகள் செஞ்சுட்டு தான் வருவாங்க. சிறப்பான பேச்சு திறன் கொண்ட இவங்க சமரசம் செய்வதில் கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து விடுவாங்க. இரு தரப்பனையும் அழைத்து பேசி இவரையும் சமாதானம் செய்வாங்க, அவங்களையும் சமாதானம் செஞ்சு நல்ல முறையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. துலாம் ராசினர் எப்பொழுதுமே எந்த வயதிலும் மற்றவர்கள் விட இளமையாகவும் துள்ளலோடும் இருப்பாங்க. இவங்க தோற்றத்தை வச்சு இவங்க வயது என்ன அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அமைதியாக இனிமையாக பேசுவாங்க. பேச்சின் மூலமாக மற்றவங்களை கொக்கி போட்டு தன்னை போல் இழுப்பாங்க. நெகட்டிவாக பேசுகிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பாசிட்டிவாக யார் பேசுகிறாங்களோ அவங்க கூட எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவாங்க. துலாம் ராசியினர் குழுவை முன் நடத்தி செல்லும் ஆற்றல் படைத்தவங்க. ஊர் கூடி தேர் இழுப்பதில் கெட்டிக்காரங்க. ஏழை பணக்காரங்க அப்படின்லாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் சமமாகவும் எளியவங்களாகவும் நல்லாவே பேசி பழகுவாங்க. அகம்பாவம், அங்காரம், ஆணவம் என்பது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. தன் குடும்பம், குழு, மொழி, இனம் போன்றவற்றுக்காக உயிரை கொடுக்க முன் வருவாங்க. இவர்களின் நேர்மையை சந்தேகித்து யாராவது விமர்சித்தாங்கன்னா மட்டுமே சுனாமி போல பொங்கி வருவாங்க. மற்ற வகையில் இவங்க தங்களுடைய விமர்சிப்பதை தாங்கிக் கொள்வாங்க அல்லது உதாசனப்படுத்தி விட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் நல்ல விஷயமாக தான் இருக்கணும், 4 பேர்த்துக்கு நம்மளால் நன்மையை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் துலாம் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தொடர்ச்சியாக பார்க்கலாம். துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் புதன்,
தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு. ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன். தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதை செஞ்சாலுமே நேர்மையாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆர்வமும் கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரத்து அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தடைப்பட்டு இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் உடைத்து பணவரத்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும். திறமையான செயலால் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. பேச்சின் இனிமை சாதுர்த்தியம் இந்த இரண்டாலையும் எடுத்து வைக்கக்கூடிய காரியம் எல்லாத்துலேயுமே கைக்கூடி வரும். பயணங்கள் வரக்கூடும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாக செலுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதங்கள், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கூடுதலாக பணி செய்ய வேண்டிய நிலைகள் வரும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டி இருக்கும். பணவரத்து இருந்தாலுமே கொடுக்கல் வாங்குதலில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலுமே பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை ரொம்ப தேவைங்க. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அதனால் உறவினர்கள், நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க. விபரீத ஆசைகள் வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களுக்கு பேச்சின் இனிமை, சாதுர்த்தியம் இந்த இரண்டாலையும் எடுத்து வைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலுமே அதில் சாதகமான பலன் மட்டும்தான் கிடைக்கும். மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை கவனமாக பார்த்துக்கோங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் இந்த காலகட்டத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வரும். செயல் திறமை அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆதரவு நிறைய கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துலேயுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது. சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நினைத்த காரியம் கூட சற்று தாமதமாக முடியலாம். மேலும் அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடம் நன்கு பழகி அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதோடு மட்டுமல்லாமல் பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் போக்கிக் கொள்வது நல்லது. மேலும் புத்தகங்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நன்மைகளுமே தடையே இல்லாமல் நடக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் நீங்க போகுது. அதனால் ஏற்பட்ட மனபாரமும் குறைய போகுது. வரக்கூடிய உபரிய வருமானத்தால் கடன் அடைக்கப்படும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகளை வந்து சேரும் வகையில் இருப்பாங்க. மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டிகள் விலகி செல்லும். விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்களுக்கு வரவேண்டிய அனைத்துமே வந்து சேரும். கேட்ட இடத்துல மாறுதல் கிடைக்கும். மாகாண்களின் சந்திப்பு கிடைக்கும். தங்களுடைய பிள்ளைகளுக்காக வரன் தேடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே நல்ல வாய்ப்புகளாகவே கிடைக்கும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவாங்க. இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை தேவிக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 31, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 25 மற்றும் 26 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்வை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்,
என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நன்றி.